அவங்க வண்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறத பாத்துட்டாங்க. நான் பூ குடுக்க போனேன், அந்த அக்கா கடைய பாத்துக்க சொன்னாங்க, அதான் லேட் ஆயிருச்சு மேடம், கொடுத்துருங்க, நீ வந்தாதான் நீ வாங்க முடியும்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க மீனாவா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ரோகிணி மனோஜோட மனோஜ் காட்டுறாரு. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்த 27 லட்சம் ரூபாயும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு தான் கனடா கிளம்பி இருக்காங்கன்னு சொல்றாரு மனோஜ். தெரிஞ்சுதான் அந்த மணி டிரான்ஸ்பர் ஆச்சு. என்னைய முன்னாடி போ சொல்லிட்டு இவரு நான் பின்னாடி வர்றதா சொன்னாரு. ஏமாத்திட்டு வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிருக்காரு. பொய் சொல்றா சார், நான் எதுக்கு சார் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு இங்க இருக்க போறேன்? எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் சார். உங்க அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு ஓடலான்னு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அப்பா பிடிக்காத மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணாரு, அதான் சார். மனோஜ் பொய் சொல்றாங்க. நான் யாரையும் ஏமாத்த ட்ரை பண்ணல சார், பொய் சொல்றாங்க. ஜீவா, நீ அவர் பணத்தை எடுத்துட்டு போயிருக்க, அதை திருப்பி கொடுத்துரு. உங்ககிட்ட இதுக்கு மேல பேசணும்னு எனக்கு விருப்பம் இல்ல சார், லாயர் கிட்ட பேசிக்கோங்க சார். முத்துவுக்கு மீனா போன் பண்றாங்க, வண்டியை எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி நான் வந்துடுறேன்னு முத்து சொல்றாரு. ஜீவாவுக்கும் ரோகிணிக்கும் சண்டை வருது. போலீஸ் சொல்றாங்க பேசாம இருங்கன்னு. சொல்றாங்க அவன் என்ன ஏமாத்துனதுக்கான காம்பன்சேஷன் சார் அந்த பணம். மீனாவை கூட்டிட்டு முத்து போறாரு. பேசி பாப்போம்னு சொல்றாரு. தெரியாம பண்ணிட்டோம் சார், புதுசா வண்டி ஓட்டுறாங்க சார். இப்படிப்பா நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு இப்படி பேசுறீங்க? இந்த வண்டியில தான் பூ வச்சு விக்கிறா, வண்டி இல்லாட்டி வியாபாரம் போயிரும் சார், ஃபைன் கட்டணும், இல்லாட்டி கோர்ட்ல போய் வாங்கிக்கோ. சார் என்னால கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாது சார், ஃபைனே கட்டிடுறேன். டிராபிக் எஸ்ஐ வந்த பிறகுதான்ப்பா பேச முடியும். நாங்க வெயிட் பண்றோம் சார். வெயிட் பண்ணுங்க சொல்றாங்க. அப்பனா எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க சார், நாங்க கோர்ட்ல போய் வாங்கிக்கிறோம் சார். ஜீவாவை தனியா கூட்டிட்டு போறாரு. எல்லாம் பேசக்கூடாது ஜீவா, கொஞ்சம் சைலண்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன். மனோஜ் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பணம் வேணும் சார், இல்லாட்டி இந்த ஸ்டேஷனை விட்டு போக விட மாட்டேன் ஜீவாவா சொல்றாரு. மீனா கிட்ட நம்மளே அறியாம சில தப்புகள் செய்வோம், திரும்பி செய்யக்கூடாதுன்னு யோசிக்கணும், சரியா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஜீவா சொல்றாங்க, நான் இங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காண்டி வந்தேன், இதை முடிச்சுட்டு நான் கனடாக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். சொல்றாங்க எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணத்தை கொடுத்துட்டு போக சொல்லுங்க சார். முத்துக்கு தெரிஞ்ச போலீஸோட பேசிக்கிட்டு இருக்காரு. முத்து சொல்றாரு ஃபைன் கட்டிட்டு வாங்கிட்டு போங்க வண்டிய. முத்து இன்ஸ்பெக்டர் சொல்றாரு பொண்ணாச்சேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், இதே இது ஒரு பையனா இருந்தா அடிச்சு வாங்கி கொடுத்துருப்பேன் சார். நான் உடனடியா போகணும், நான் என் பிசினஸ்காண்டி லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரோகிணி சொல்றாங்க அப்பனா நீ திருடுன காசு பத்தல இல்ல உனக்கு? இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இங்க கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா நீ கோர்ட்டுக்கு தான்மா போகணும், அதுல நீங்க பண்ணது தப்புன்னு ப்ரூவ் ஆயிட்டா நீங்க அந்த காசை திருப்பி கொடுக்கணும், அதுக்காண்டி ஜெயில் தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு சொல்றாரு. அப்பனா ஜெயில புடிச்சு போடுங்க சார், என்னை மாதிரி அப்பாவி ஆம்பளைங்களை ஏமாத்துற பொம்பளைங்க இங்க இருக்க கூடாது சார். சார் அந்த பொண்ணுக்கு பேசி புரிய வைங்க, நீங்க ரெண்டும் சமாதானமா போயிருங்களே. கனடாவின் நாணயம் டாலர். நாளை சந்திக்கலாம்.